Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் போனாலே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டராக ஆர்டர் பண்ணுறது இந்த சிக்கன் 65 தான் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். இதோட ரெசிபி ரொம்ப ஈஸி. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கணும். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை போன்லெஸ்ஸாவோ போனோடையோ எடுத்துக்கலாம். இதில் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இதோட இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா மேரினேட் பண்ணணும். அப்போ தான் மசாலாவில் சிக்கன் நல்லா ஊறி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 1 மணி நேரம் சிக்கன் மசாலாவில் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கணும். மொத்தமாக அள்ளி போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு சரியாக வேகாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணணும். அப்போ தான் சிக்கன் உள்ளே நல்லா குக் ஆகும். அடிக்கடி கரண்டியில் கலக்கக்கூடாது, இல்லைனா அந்த மசாலா சரியாக இதில் ஒட்டாது. ஒரு சைட் சிக்கன் நல்லா வெந்தோடனே இதை அடுத்த சைட் திருப்பி போட்டுக்கணும். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த கோட்டிங் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. ரொம்ப டேஸ்டியான ஈஸியான சிக்கன் 65 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.